இலங்கை அரசாங்கம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் மாத்திரம் $1 டிரில்லியன் கடனாக பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறிகள் மூலம் அரசாங்கம் இந்த கடனை பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த பிப்ரவரி மாதத்தில் $750 பில்லியன் அரசாங்கம் கடனாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மாதத்தின் கடந்த 14 நாட்களில் அரசாங்கம் $580 பில்லியன் கடனாக பெற்றுள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறிகள் மூலம் அரசாங்கம் இந்த வருடத்தில் இதுவரை $2.3 டிரில்லியன் கடனாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் அதன் செயற்பாடுகளை பராமரிப்பதற்கு 2025 ஜனவரியில் $700 பில்லியன் அதிகமாக கடன் வாங்கியதாக IMF கட்டுரையாளர் தலால் ரஃபி தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து கட்டுநாயக்க வரையிலான 8 நெடுஞ்சாலைகளை நிர்மாணிப்பதற்கான செலவோடு இந்த தொகையை ஒப்பிட்டமையும் குறிப்பிடத்தக்கது.